योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार. जय गुरुराय. சுந்தர் நாராயணன் பற்றி சில வார்த்தைகள். இதை நான் இரண்டு விதமாக கூற விரும்புகிறேன். முதலாவது, சத்தியம் வத பிரியம் வத என்று வேதம் கூறுகிறது. இதற்கு என்ன அர்த்தம்? சத்தியம் பேசு, பிரியமாய் பேசு. ஜோதிடம் பார்ப்பவர்களை சூட்சேயர் என்று கூறுவார்கள். சூட்சேயர் என்றும் வார்த்தைக்கு இதம் சொல்பவர்கள் என்று அர்த்தம். என்ன இதம் சொல்வது? எதற்கு இதம் சொல்வது? மனதிற்கு இதம் சொல்வது. மனதிற்கு இதம் சொல்வது என்றால் வரும் மனிதனின் தன்னம்பிக்கையை குலைக்கா வண்ணம் அதே சமயத்தில் அவன் பிரச்சனைக்கு சத்தியமான தீர்வை சொல்வது. சத்தியமான தீர்வு என்றால் என்ன? வேதம் சொல்லும் வழியிலிருந்து வழுவாமல் அதே சமயத்தில் இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ற வண்ணமான எளிய இனிய வழிமுறைகளை சொல்வது. என்ன எளிய இனிய வழிமுறைகள்? இன்று பல ஜோதிடர்கள் என்னிடம் 10,000 கொடு, நான் ஹோமம் செய்கிறேன், என்னிடம் இந்த தாயத்தை வாங்கிக்கொள், என்னிடம் இந்த கல்லை வாங்கி போடு. அவர் சொல்லும் கல்லின் விலையே 50,000 ரூபாய் இருக்கிறது. 50,000 ரூபாய்க்கு கல் வாங்குவதற்கு பதிலாக அவன் தன் பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளலாம். இங்கு சுந்தர் நாராயணன் எப்படி வேறு விதமாக மிளர்கிறார் என்றால், பிரச்சனைக்கான அடிப்படை தீர்வை அவர் இரண்டு விதமாக கூறுகிறார். ஒன்று, ஜாதகப்படி அந்த மனிதனின் பொருளாதார வசதிக்கு ஏற்ற வண்ணம் நீ இந்த எளிய பரிகாரத்தை செய், இது உனக்கு தீர்வை கொடுக்கும் என்று சொல்லும் போதே உன் மனதில் அதற்கான தன்னம்பிக்கையை அவர் தோற்றுவிக்கிறார். எந்த விதமாக? உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்வே இல்லை, உன் பிரச்சனையை நிறுத்தி புலம்பாதே, ஆண்டவன் துணை இருக்கிறார், இடையராது அந்த நம்பிக்கையோடு இரு, இந்த பரிகாரங்களை செய், உன்னில் மாற்றம் வரும். எப்பொழுது மாற்றம் வருகிறது? அந்த இடத்தை விட்டு அவன் வெளியே வரும் பொழுதே உள்ளே சென்ற மனிதனாக அவன் வருவதில்லை, புத்துணர்ச்சியோடு மனத்தெம்போடு வருகிறான். அங்கேயே மாற்றம் துவங்கி விடுகிறது. இதுதான் சுந்தர் நாராயணின் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இந்த அட்வான்டேஜ் உழைப்பால் வந்ததா? புத்திசாலித்தனத்தால் வந்ததா? தன்னை மெருகேற்றிக் கொள்வதற்காக அவர் தன்னை இடையராது பயிற்சி செய்கிறாரா? எல்லா வித்தையுமே இடையராத பயிற்சி தான். இடையராத பயிற்சி தான் வித்தையில் ஒருவரை மிளிர வைக்கிறது. ஆனால் இந்த நல்ல எண்ணம், இந்த அடிப்படையில் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்னும் இதம் சொல்லும் எண்ணம் பயிற்சியால் வருவதல்ல. அது அவரின் தாய் தந்தையரின் ஆசீர்வாதம், அவரின் ஜென்மாந்திரத்து புண்ணியம், பகவான் கிருபை. சுந்தர் நாராயணின் பணி மேலும் 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 சிறப்புற என் சத்குருநாத திருவண்ணாமலை மகான் யோகிராம் சூரத் குமார் அவர்களை பிரார்த்திக்கிறேன்.